Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்ற பின் பிரதமர் மோடி இன்று முதல் முறையாக தனது வாரணாசி தொகுதிக்கு சென்றார். விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 9,26,00,000 விவசாயிகளுக்கு 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாயை விடுவித்தார். தொடர்ந்து மேடையில் பிரதமர் மோடி பேசியதாவது: ஜனநாயக திருவிழாவை வெற்றிகரமாக்கிய வாரணாசி மக்களுக்கு நன்றி. இந்த தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு யாராலும் கணிக்க முடியாத வகையில் இருந்தது. இந்த உத்தரவு புதிய வரலாற்றை படைத்துள்ளது. ஜனநாயக நாட்டில் ஒரு அரசு தொடர்ந்து 3வது முறையாக அமைவது அரிதானது. ஆனால் இந்திய மக்கள் அதனை செய்து காண்பித்துள்ளனர். நான் வாரணாசியைச் சேர்ந்தவன். கங்கை தாய் என்னை தத்தெடுத்து விட்டாள். வாரணாசி மக்கள் என்னை 3வது முறையாக எம்பியாக மட்டும் தேர்வு செய்யவில்லை, பிரதமராகவும் தேர்வு செய்துள்ளனர். கடவுள் விஸ்வநாதர் கங்கை தாயின் ஆசியினாலும் காசி மக்களின் அன்பால் 3வது முறையாக நாட்டின் பிரதான சேவகராக வந்துள்ளேன். மக்களின் கனவுகளை நிறைவேற்ற அனைத்தையும் செய்வேன். பிரதமர் விவசாய உதவி நிதி திட்டம் உலகின் மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தால் 1 கோடி விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். இதுவரை 3.25 லட்சம் கோடி நிதி விவசாயிகளுக்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 700 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. பெண்களையும் விவசாயிகளையும் பலப்படுத்தவே எனது 3வது ஆட்சி காலத்தை துவக்கியுள்ளேன். 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை உலகின் பெரிய 3வது பொருளாதார நாடாக மாற்றுவதில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கும் என பிரதமர் மோடி கூறினார்.